ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அவர்களே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி வயிறு வலி, கால் வலிகள் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப தூரமாக இருக்கும். மலைக்குள்ளே இருக்கிறவங்க, கிராமங்களில் இருக்கிறவங்கலாம் நம்ம இயற்கையான முறையில் நம்ம தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்களை வச்சு அவங்க அவங்களுடைய நோயை போக்கிக்குவாங்க. அது மாதிரி நம்ம முன்னோர்கள் தலைவலிச்சிச்சின்னா தலைவலியை எப்படி போக்கிக்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாங்க உறவுகளே. ஒரு மூலிகையை வச்சு அந்த தலைவலியை நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த தலைவலிக்கு அந்த மாதிரி தான் மருத்துவங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தலைவலியை எப்படி குணப்படுத்துகிற மூலிகை எது அப்படின்னா நொச்சி இலைங்க உறவுகளே. ஒற்றை தலைவலி, ரெண்டு பக்கமும் இருக்கிற தலைவலி, காய்ச்சல், தலதோஷம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த நொச்சி இலைகளை வச்சு எந்த மாதிரி நம்ம மருத்துவம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க போயிட்டு நம்ம நொச்சி இலையை பறிச்சுட்டு வருவோம். பாருங்கள், நம்ம அந்த நொச்சியோட இலைக்கிட்ட வந்துட்டோங்க. அந்த நொச்சி மரம் இப்போ தான் நம்ம தோட்டத்தோட தரைகளில் தளைஞ்சு இருக்குங்க உறவுகளே. வாங்க போயிட்டு அந்த நொச்சி இலையை பறிச்சுக்கலாம். இதுவேங்க உறவுகளே நொச்சியோட இலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த நொச்சி இலைகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சளி வெட்டக்கூடியது. இதில் ஒரு 4 நொச்சி இலை போட்டு நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தா கூட சளி தொந்தரவு உடனே சரியாயிரும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமிக்க மூலிகைங்க. இப்போ இந்த நொச்சி இலைகளை நம்ம ஒடிச்சுக்கலாம். நம்ம ஆதி மனிதன் காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா சிக்கிமுக்கி கல்களை வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இலைதலைகளை வச்சு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சாங்க உறவுகளே. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சோ அந்த காலங்களில் இருந்தே பார்த்திங்கன்னா இந்த சித்த மருத்துவமும் இந்த மூலிகை மருத்துவமும் இருக்குங்க உறவுகளே. அதனால் இதை எல்லோரும் நீங்கள் சிம்பிளாக கிராமங்களில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிற மாதிரி நீங்களும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க உறவுகளே. இதே மாதிரி நம்ம மருத்துவங்கள் பண்ணிக்கிற போது ரொம்ப நாள் அந்த தலைவலி வரவே வராதுங்க உறவுகளே. அவ்வளோ ஒரு மருத்துவ குணமிக்க மூலிகை இந்த நொச்சி இலை. இந்த மாதிரி எங்கே ஒடிச்சுக்கணும். இந்த சின்ன சின்ன கொப்புகளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒடிச்சுக்கணும். அப்படி ஒடிச்சு இந்த இவ்வளோ போதுங்க. நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு இவ்வளோ விலை போதும். நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம இந்த நொச்சி கொலைகளை ஒடிச்சிட்டு வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணல் நம்ம ஓடையில், ஆற்று ஓடையில் அள்ளிட்டு வந்திருக்கோம். நீங்கள் பக்கத்தில் மணல் உங்களுக்கு கிடச்சின்னா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு டம்ளர் இல்லைனா 1.5 டம்ளர் மணல்னால் போதும். அதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம மண் கடாயில் ஒரு 1.5 டம்ளர் மணல் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கிறது எப்படின்னா நல்லா தீ பறக்க வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ரொம்ப சூடாக வறுக்கணும். அப்படின்னா தான் அந்த இலைகளை நம்ம போட்டு வேக வைக்கும்போது நல்லா இருக்குங்க ஒரு இலை. இப்போ நல்லா வறுத்துக்கலாம் அந்த மணலை. பாருங்கள், இந்த அளவு நம்ம மணலை நல்லா வறுத்த பிறகு கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். எப்படி இருந்த மணல் நம்ம இப்போ இறக்கிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கட்டியான துணிங்க. அந்த மாதிரி துணி எப்படி துணி அப்படின்னா அந்த கைலி வேஷ்டி துணி மாதிரி அந்த துணி, பழைய துணி இருக்கும்ல வீட்டில், அந்த துணிகள் யூஸ் பண்ணாத துணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த குலைகளை இந்த மாதிரி உருவி போட்டுக்கோங்க. நொச்சி குலைகளை ரொம்ப அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குங்க ஒருவர்களே. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா குலைகளையும் உருவி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி குலைகளை கொஞ்சம் நிறையா தாங்க வைக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மணலை நம்ம இந்த குலைகளுக்கு நடுவில் கொட்டி வச்சாச்சுங்க உறவுகளே. இப்போ நம்ம இந்த வேஸ்ட்டை இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டியான துணியில் தான் நம்ம பண்ணணும். பிடிச்சிக்கணும் நல்லா இறுக்கமாக. அந்த மணல் நடுவில் வச்சுட்டு இந்த துணிகளை இப்படி பிடிச்சிக்கணுங்க. இறுக்கமாக பிடிச்சோம் அப்படின்னா அந்த சூடான மணல்
அந்த இதில் குலைகளில் பட்டு அப்படியே வந்து சூடாக இருக்குங்க. இதில் வந்து பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்து நம்ம இந்த சூடாக இருக்கிறத வந்து நம்ம தலையில் 2 சைடும் வச்சோம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த இலையில் வந்து அந்த சூடான மணல் வந்து பட்டோடனே சூடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த தலையில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி இந்த தலை எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடங்கள்லாம் அப்படி வச்சு எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து தலைவலி வந்து உடனே குணமாயிருங்க உறவுகளே. அதே மாதிரி இந்த இதிலேருந்து வர்ற வாசனை வந்து மூக்கில் சுவாசிக்கும் போது சளி பிடிச்சிருந்தா கூட இந்த வாசனை அப்படியே சுவாசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி அந்த இப்படிலாம் வைப்பாங்க உறவுகளே. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த தலை வலிக்கும்போது வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வாசனை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உறவுகளே. அப்போ இந்த ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கில் வந்து இந்த வாசனையை அப்படியே சுவாசிக்கும் போது நம்மளுக்கு சுவாசமே வராமல் மூக்கை அடைச்சிருந்தா கூட சுவாசம் வந்து நல்லா வந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டே தெரியாது. நம்ம வீட்டில் ஒரு மீன் குழம்பே வச்சா கூட நம்மளுக்கு அந்த வாசனை வந்து தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் கூட நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படிங்கும்போது நல்லா வந்து அந்த வாசனை வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரியாக இருங்க உறவுகளே. இதே இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த தலைவலியும் சரியாயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூக்கொழுகிறது சளி பிடிச்ச டயத்தில் அந்த மாதிரி வைக்கும்போது எல்லாமே சரியாயிரும் உறவுகளே. இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி வேணி. டாடா, பை பாய்.